வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2ல ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல போயிட்டு பார்க்குறப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, திவ்ய கவி, ஆசு கவி, ஆதி கவி. ஸோ மூணுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ யார் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ திவ்ய கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஆசு கவி காலமேக புலவர். ஆதி கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வான்மிகி. ஓகேவா? ஸோ இரண்டாவதா பார்த்தீங்கன்னா, யாருமில்லை தானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? ஸோ இரண்டாவதா யாருமில்லை தானே கல்வன் அப்படிங்கிற வரிகள் குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. ஸோ இதற்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல அதாவது தலைவனும் தலைவியும் இருக்கிற இடத்துல அதாவது அவன் மட்டும்தான், அதாவது தலைவன் இருக்கா இல்லையா, ஸோ அவன் தான் கல்வன், வேற யாரும் இல்லை, அவன் தான் கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதே மாதிரி சிலப்பதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. சிலப்பதிகாரத்துல பாண்டிய நெடுஞ்செழியன் கோவலனை தண்டிச்சதுக்காக கண்ணகி நியாயம் கேட்குறப்போ ஸோ அந்த இடத்துல அவனுடைய தவறை உணர்ந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ யாருமில்லை தானே கல்வன் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. யானோ அரசன் யானே கல்வன் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா, வள்ளுவர் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து. இவ்வரிகள் அதாவது என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரணர் பாராட்டியிருக்காரு. ஓகேவா? ஸோ வள்ளுவர் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து. ஸோ இவ்வரிகள் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரணர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்காரு. அதே மாதிரி பாருங்க, திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. இவ்வரிகள் கவிமணியால பாடப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. நான்காவது பாருங்க, அதிரா அடிகள். ஸோ அதிரா அடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் திருமுறை பாடிய ஆசிரியர்கள்ல ஒருத்தர் தான் அதிரா அடிகள். அதே மாதிரி இளங்கோ அடிகள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர். எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் இது. இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர். அடுத்ததா அரவண அடிகள். அரவண அடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை என்ற காப்பியத்துல மணிமேகலைக்கு அறிவுரை வழங்கிய ஆசிரியர். ஓகேவா? ஸோ மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்துல மணிமேகலைக்கு அறிவுரை வழங்கிய ஆசிரியர். அடுத்ததா கவுந்தியடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல கோவலனையும் கண்ணகியும் வழி நடத்தி செல்வாங்க இல்லையா, ஸோ அவர் தான் கவுந்தியடிகள். ஸோ இந்த நாளுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஐந்தாவது பாருங்க, கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். உமரப்புலவரை ஆதரித்தவர் சீதக்காதி. ஸோ இதுக்கு முந்தைய வீடியோல பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது 2 பேரை பத்தி பார்த்தோம், நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ இவங்களை பத்தின எந்தெந்த கொஸ்டின்ஸ் முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முடியரசன் பத்தி பார்க்க போறோம். ஸோ முடியரசனோட இயற்பெயர் மேக்சிமம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு. அடுத்ததா இவருக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி. ஓகேவா? ஸோ திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூங்குடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசன் ஒரு நாட்டை கைப்பற்றான். கைப்பற்றிட்டு வெற்றி கொண்டு வரும்போது கொடியிலேருந்து பூக்களை பறித்து கட்டி அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு வீர காவியத்தை படைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ காவியங்களை படைச்சு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு முடி சூட்டுறாங்க. ஓகேவா? ஸோ சிறந்த மன்னனுக்கு முடி சூட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? கோட்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள். ஸோ இந்த கோட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சைடில் நான் உங்களுக்கு இந்த பாட்டை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கல் எடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. ஸோ
ஸோ அடுத்ததாக வாணிதாசனை பொறுத்த வரைக்கும் இவருடைய இயற்பெயர் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எத்திராசுலு, இவருடைய இயற்பெயர் எத்திராசுலு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் தான். ஓகேவா? இவரை பற்றி ரிப்பீட்டடாக கொஸ்டின் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இவருடைய புனைப்பெயரை பொறுத்த வரைக்கும் ரமி அப்படிங்கிற புனைப்பெயர் இருக்கு. கவிஞர் பாவலர் மணி அப்படிங்கிற பட்டங்கள் வந்து பெற்றிருக்காரு. ஓகேவா? கவிஞர் பாவலர் மணி அப்படிங்கிற பட்டங்கள் வந்து இவர் பெற்றிருக்காரு. மயிலை சிவமுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தமிழ்நாட்டு தாகூர் அப்படிங்கிற புகழாரம் சூட்டியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாணிதாசனை பொறுத்த வரைக்கும் இவருடைய புனைப்பெயர் பார்த்தீங்கன்னா ரமி. ஓகேவா? கவிஞர் பாவலர் மணி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்ட பெயர்கள் இருக்கு. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டினா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், எழில்விருத்தம், குழந்தை இலக்கியம், இன்ப இலக்கியம், தொடுவானம், தீர்த்த யாத்திரை, பொங்கல் பரிசு, இரவு வரவில்லை, சிரித்த நுணா. ஸோ இதெல்லாமே வந்து அவருடைய நூல்களா இருக்கு. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழச்சி இருக்காங்க. தமிழச்சி என்ன பண்றாங்கன்னா கொடியில இருந்து முல்லைப்பூக்களை பறிச்சு என்ன பண்றாங்கன்னா வீடுகளை எழிலூற்று வகையில அலங்கரிக்கிறாங்க. ஸோ அலங்கரிக்கும் போது அவங்களுடைய குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா எழில். ஓகேவா? ஸோ எழில் குழந்தையா இருக்கா. ஸோ குழந்தையா இருக்கும்போது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். ஸோ இன்பமா இருக்கா. இன்ப இலக்கியம்ன்றதை இன்பமா இருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வானத்துல இருந்து என்ன பண்ணுது, தீர்த்தம் கொட்டுது. தீர்த்தம் அப்படின்னு மழை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து தீர்த்தம் மாதிரி கொட்டுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொங்கல் ஆச்சே, நாளைக்கு பொங்கல், இப்போ போயிட்டு மழை வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் எழில் வந்து வருத்தமாக இருக்கும். ஓகேவா? ஸோ எழில் விருத்தம் அப்படிங்கிறத வருத்தம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்னுமே வந்து இரவு வரலையே, இந்த நைட்டு போனாதுன்னா நாளைக்கு என்ன ஆகும், பொங்கலை வந்து சிரித்த முகத்தோட கொண்டாட முடியும். சிரித்த நுணா அப்படிங்கிறத சிரித்த முகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சிரித்தபடி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைக்கிறான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததா இவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படிங்கிற தொடுவானம் அப்படிங்கிற பாடல்லேருந்து கேட்பாங்க. ஸோ அடுத்ததா ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்த சில் கால்களால் ஆரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர், அடுத்ததா புனைப்பெயர், அடுத்ததா அவர் எழுதிய நூல்கள். ஸோ இதெல்லாமே தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா சுரதாவை பற்றி பார்த்துடலாம். சுரதாவை பொறுத்த வரைக்கும் இவருடைய இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்முடைய பெயரை என்ன மாற்றிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் அமுதும் தேனும், தேன்மழை, சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், எச்சில் இரவு, சாவின் முத்தம், உதட்டில் உதடு, வார்த்தை வாசல், மங்கையர் கரசி அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அமுதா மழை பெய்கிற டைமில் சுவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க முகத்தில் எச்சில் மாதிரி என்னப்படுது, அந்த சுண்ணாம்பு பட்டுருது. ஸோ பட்டதுனால அவங்க வந்து வீட்டோட சாவி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க கேட்கறதுக்கு உதட்டுக்குள்ள வார்த்தை வரல. ஓகேவா? ஸோ வார்த்தை வராதனால மங்கை கரசி அப்படிங்கிற ஒருத்தவங்க அந்த சாவியை வாங்கி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ பூட்டிட்டு போகணும் இல்லையா, அதனால வந்து மங்கை கரசி அப்படிங்கிறவங்க சாவியை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேன்மழை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த நூல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை வந்து பெற்றிருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கலைமாமணி பட்டத்தையும் தமிழக அரசினுடைய பாவேந்தர் விருதையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை வந்து பெற்றிருக்காரு. இவரை ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர். ரிப்பீட்டடான கொஸ்டின் சுரதா. ஓகேவா? ஸோ ஓமை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. இது ரொம்பவே வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நூல்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேன்மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடியிருப்பாரு வாய்ச்சொல்லில் வீரரடி கிளியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வரிகளும் இது பார்த்தீங்கன்னா சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே.
ஸோ இந்த வரிகள் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா சுரதா பாடியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாம் கண்ணதாசன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.